ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர்மெலன் அல்வான்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தர்பூசணி பழம் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு அதை ஜூஸை வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிடலாம். அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த வானலியில் கரைச்சி வச்சுருக்க ஜூஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு கப் சீனி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். பொடி பொடியாக வெட்டி வச்ச முந்திரி பாதாமும் சேர்த்துடலாம். இப்போ அல்வா ரெடி ஆயாச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இனி இன்னொரு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சிடலாம். அல்வா எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ சூப்பராக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெட்டும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சைனிங்காக வேறு இருக்குது.